சாந்தி. சோஹம், அதுவே நான். அந்த பட்டியினுடைய 2வது நாள் கிளாஸ் நம்ம பார்க்குறோம். இந்த பட்டி மற்ற பட்டியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இதில் டிஸ்கஷன்ஸ் இருக்குது, சிந்தனை இருக்குது. கொஞ்சம் முன்னால் நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். நேற்று ஜனவரி 18ஆம் தேதியில் முரளி பார்த்தோம். இன்னைக்கு உள்ள முரளி பிப்ரவரி 2, 2011. இந்த முரளி 23 மார்ச் 2021 பாபா மிலன்ல ஓடி இருக்கு. அதனால இந்த முரளியை நம்ம 3rd டைம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். முரளியிலிருந்து கேள்வி இருக்கு. இந்த முரளியினுடைய முக்கியமான தலைப்பு என்ன? பதில் என்னன்னா, தன்னுடைய பாக்கியத்தையும் பெறுதல்களையும் எப்போதும் நினைவில் வைத்து கொண்டு தானே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது. மேலும் பார்வை, மனோபாவம் மற்றும் நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கும் திருப்தியின் அனுபவத்தை அளிப்பது. இதுதான் இந்த முரளியினுடைய தலைப்பு. டைரியில ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டத்துக்குள்ள திருப்தின்னு எழுதணும். அந்த வட்டத்தினுடைய வெளியே எந்தெந்த விஷயங்கள் திருப்தி இல்லாம மாத்துதுன்னு நீங்க எழுதணும். ஒரு ரவுண்ட் போடணும். அந்த ரவுண்டுக்குள்ள திருப்தின்னு எழுதணும். அந்த ரவுண்டுக்கு வெளியே என்ன பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் என்ன திருப்தி அற்றவனா மாத்துது. அப்போ வட்டத்துக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்ட்மெண்ட், இது ரெண்டுமே திருப்தியினுடைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ். வட்டத்தின் வெளியே நம்ம என்ன எழுதணும்? அதிருப்தியினுடைய மாற்றம், திருப்தியை திருடக்கூடிய விஷயங்கள், டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை எழுதணும். திங்ஸ் தட் டிஸ்டர்ப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி வெளியே நம்ம எழுதி அதுல என்னென்ன வார்த்தைகள் வருமோ, என்னென்ன விஷயங்கள் என்ன திருப்தி இல்லாம மாத்துது. அப்போ நம்ம வரைஞ்ச அந்த வட்டத்தை நம்ம மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி பார்க்கலாம். எது திருப்தியை டிஸ்டர்ப் பண்ணுது? மனிதர்கள், செல்வம், பொருட்கள், உணவு, வசதிகள். இப்போ நம்ம ஐஸ் திறக்கலாம். அடுத்த கேள்வி, இன்னைக்கு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் என்ன பார்த்துட்டு இருக்காரு? நெற்றியில என்ன, கண்கள்ல என்ன, கைகள் கால்கள்ல என்னென்ன பாக்குறாரு? நெத்தியில என்ன பாக்குறாரு? பாக்கியத்தினுடைய கோடு இருக்கு. கைகள்ல சிறந்த பொக்கிஷங்கள் இருக்கு. காலடிகள்ல பத்மம், அதாவது மலர்கள் இருக்கு. கோடான ஒரு பாக்கியம் இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு அவ்வளோ பாக்கியம் நிறைஞ்சிருக்கு. முகத்துல இனிமையான ஒரு வாக்கு தென்படுது. உதடுகள்ல புன்னகை இருக்கு. உதடுகள்ல இனிமையான புன்னகை. இதெல்லாம் தான் இன்னைக்கு பாபா பாக்குறாரு நெத்தியில, கண்கள்ல. அடுத்து ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடலாம். இப்ப என்ன பண்ணணும்? சிரிக்கணும். சத்தமா சிரிக்க கூடாது. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணணும். தொடர்ந்து ஒரு நிமிஷம் அழகா ஸ்மைல் பண்ணுங்க. சத்தமா சிரிக்க வேண்டாம். இன்னும் அதிகமா அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க. சத்தம் வரக்கூடாது. இப்போ கண்களை திறந்துக்கோங்க. அடுத்தது, பாக்கியசாலி ஆத்மாவினுடைய அடையாளம் என்ன? நெற்றியில நட்சத்திரம் போன்ற பாக்கியம், முகத்துல இனிமையான ஜொலிப்பு, உதடுகள்ல புன்னகை, இதயத்துல அன்பான பாபாவினுடைய அன்பு, கைகள்ல எல்லா பொக்கிஷங்கள், ஒவ்வொரு அடியிலையும் கால்கள்ல வெற்றியினுடைய அந்த அதிர்ஷ்டம் இருக்கு. சங்கம் யுகத்தினுடைய பாக்கியம் ஏன் ரொம்ப சிறந்தது? சங்கம் யுகத்தினுடைய பாக்கியம் இன்னைக்கு காலையில சாக்கார முரளியினுடைய அடிப்படையில, அதாவது இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருந்தாருன்னா, முரளி ஜோதிட சாஸ்திரத்தை பத்தின ஒரு விஷயம். குரு திசை, சுக்கர திசை, செவ்வாய் திசை, சனி திசை, ராகு திசை, அந்த மாதிரி பாபா அதை வச்சு நமக்கு சொல்றாரு இல்லையா? திசைகள் வச்சு மொத்தம் 5 திசைகள் இருக்கு. ரொம்ப மோசமான திசை எது? ராகு திசை. அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் செவ்வாய், சுக்கரன், குரு, இந்த எல்லா திசைகளும் உங்க மேல இருக்கு. ஆனா அப்பா யாரு? பாக்கிய விதாத்தா. அப்படி இருக்கும்போது சங்கமத்துல பாக்கியம் ஏன் மிக சிறந்ததுன்னு சொல்றோம்? பாக்கிய விதாத்தா என்ன பண்றாரு? பாக்கியத்தை அளிக்கக்கூடிய உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. சங்கம் யுகத்துல பாக்கியம் ஏன் மிக சிறந்தது? அடுத்த பாயிண்ட், பாக்கியத்தை எழுதுறதுக்கு சாவி இருக்கா இல்ல பேனா இருக்கா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒண்ணு பாக்கியத்தை எழுதுறதுக்கான பேனா கிடைக்குது, இன்னொன்னு நம்ம எழுதுறது. சரி, அதுக்கும் அடுத்ததா இன்னொரு நிலை இருக்கு. ஒரு குழந்தைக்கு எழுத தெரியலைன்னா அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அதனுடைய கையை பிடிச்சு எழுத வைக்கிறாங்க. இதை விட இன்னும் சிறந்தது இல்லையா? எழுதவே தெரியாதவங்களுக்கு பேனா கொடுத்தாலும் எழுத தெரியாதுன்னா என்ன செய்யறது? அதாவது பேனா கொடுத்துட்டாங்க, ஸ்கெட்ச் பேனா கொடுத்துட்டாங்க, ஆனா எழுத தெரியாது, வரையவும் தெரியாது. அப்போ ஆசிரியரான பாக்கிய விதாத்தா என்ன பண்றாரு? அவரையே கையை பிடிச்சு எழுத வைக்கிறாரு.
அது எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலை இல்லையா? சங்கம் யுகம் இதனாலதான் மிகச் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு, பாக்கிய விதாத்தா கிடைச்சிட்டாரு. இன்னொன்னு, இந்த பாக்கியம் ஏன் மிக சிறந்தது? எவ்வளோ எழுதணும், எவ்வளோ எழுதக்கூடாது, எவ்வளோ சமநிலையில சேமிக்கணும், எல்லாரும் ஒரு கிராஃப் வரையணும். இப்ப அந்த கிராஃப்ல எக்ஸ் அச்சு ஒரு பக்கம், ஒய் அச்சு ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? இங்க எத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கீங்கன்னு எழுதுங்க. கடந்த 10 வருஷமா எடுத்துக்கோங்களேன். 2016, 2017, 2018, 2026 வரைக்கும் என்ன பண்ணணும்னா, கீழே அதாவது கீழ்கோடு கிராஃப்ல கீழ்கோடு எக்ஸ், அதுல 2016 இருந்து 2026 வரைக்கும் எழுதிக்கோங்க. எக்ஸ்ல என்ன போடணும், எத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கும், கடந்த 10 வருஷம் இல்லையா? இப்போ ஒய் அச்சுல மகிழ்ச்சியினுடைய கிராஃப், ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ்னு குறியிடணும். எக்ஸ்ல இயர்ஸ் மென்ஷன் பண்ணணும். 2016 இருந்து 2026 வரைக்கும் அந்த கிராஃப்ல நோட் பண்ணணும். கிராஃப் வரைஞ்சு ஒய் கோட்ல என்ன பண்ணணும், நேர்கோட்ல மேல் கோட்ல மகிழ்ச்சியினுடைய கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ்ங்கிறது மகிழ்ச்சி. இப்போ இங்கிருந்து உங்களுடைய கிராஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 2016ல இவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் 2017ல எங்க போச்சு, அதுக்கப்புறம் 2018ல எங்க போச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஹாப்பினஸ் கிராஃபை வரையணும். இது புருஷார்த்தத்தினுடைய ஒரு கிராஃப். என்ன யோசிக்கணும், இப்போ உடனே வரையணும். 2016ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புருஷார்த்தத்துல என்னென்ன நடந்துச்சு, கடந்த 10 வருஷத்தினுடைய புருஷார்த்தம். யாருடைய கிராஃபும் முழுசும், அதாவது மேல மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும், பரிசு கிடையாது. உண்மையா வரையணும். நம்ம எல்லாருடைய கிராஃபும் எப்பவுமே மேலேயே இருந்திருக்க முடியாது இல்லையா? 2016ல இருந்து 2026 வரைக்கும் நடுவுல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஒருத்தருக்கு 2 மாசம் புருஷார்த்தம் இல்லாத நிலை இருந்திருக்கலாம், புருஷார்த்தத்திற்கு விடுமுறை எடுத்திருந்திருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல அடையாளம் தான். எல்லாரும் முடிச்சுட்டீங்களா, இப்போ நிலை கீழே, எப்போ நிலை கீழே போச்சு, எப்போ மேல வந்துச்சு, எப்போ டிஸ்ட்ராக்ட் ஆச்சு மைண்ட், எப்போ மாயா வந்துச்சு. மாயாவினுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது கிராஃப் கீழே இறங்கும். சில நேரத்துல கிராஃப் இப்படி இருக்கும். சோ இது மகிழ்ச்சியினுடைய கிராஃப், புருஷார்த்தத்தினுடைய கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து என்னன்னா, நம்ம 2016ல இருந்து 2026 10 வருஷம் பாபா குழந்தையா இருக்கோம்னா அதுல எப்போ என்னுடைய மகிழ்ச்சியினுடைய நிலை உயர்ந்துச்சு. ஏன்னா புருஷார்த்தத்தினுடைய அடிப்படையில தானே மகிழ்ச்சியினுடைய நிலை இருக்கும். அப்போ அது உயர்ந்ததா இருந்ததா இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததா? கண்டிப்பா கீழே இறங்கி இருக்கும். 2 மாசமாவது புருஷார்த்தம் பண்ணாம இருந்திருப்போம் இந்த 10 வருஷத்துல. அப்போ இந்த கிராஃப் நம்ம கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் நம்ம. அதாவது இந்த மகிழ்ச்சியினுடைய கிராஃப் எப்படின்னா, யாராவது நம்மள திட்டினப்பையும் மகிழ்ச்சி இருந்துச்சா மறைஞ்சிருச்சா, எதிர்ப்பு வந்தப்போ மகிழ்ச்சி மறைஞ்சிடுச்சா, யாராவது ட்ரோல் பண்றாங்கன்னா அப்போ மகிழ்ச்சி மறைஞ்சிடுச்சா, விமர்சிக்கப்படும் போது மகிழ்ச்சி மறைஞ்சிடுச்சா. இப்போ எக்ஸாம் எழுத போயிட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டா, இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டாலும் மகிழ்ச்சி மறைஞ்சிடுச்சா இருந்துச்சா. யாரை பார்த்து மகிழ்ச்சி அதிகரிச்சுச்சு, மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி மறைஞ்சிடுச்சா, தோல்வியை பார்த்து மகிழ்ச்சியினுடைய கிராஃப் உயர்ந்ததா இருந்ததா, மற்றவங்களுடைய தோல்வியை பார்த்து. நாம என்ன பாக்குறோங்கிறது தான் இந்த கிராஃப் சார்ந்திருக்கு. ஒரு பூனை லண்டன் போகுது, அது புருஷார்த்தத்தினுடைய ஒரு சேவை பயணமா, சேவை உணர்வோட ஐரோப்பாவில பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு திரும்பி வருது. அதுக்கப்புறம் மத்த பூனை நண்பர்கள் அதை சுத்தி என்ன பார்த்த, ராணிய பாத்தியா, அரண்மனை பாத்தியா, அவளுடைய கிரீடத்தை பாத்தியா, இந்தியால இருந்து போய் அந்த கோஹினூர் வைரத்தை பாத்தியான்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்தேன்னு பூனை சொல்லுது. ஆமா, நான் லண்டன் போனேன், ராணியும் உட்கார்ந்து இருந்தாங்க, சிம்மாசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு, கிரீடம் இருந்துச்சு. ஆனா என்ன செய்யறது, அந்த சிம்மாசனத்தின் கீழே ஒரு எலி இருந்துச்சு, ரொம்ப அற்புதமான எலி, அழகான எலி. அதை பார்த்தோன்னே வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்னோட முழு கவனமும் அந்த எலியிலேயே போயிருச்சு. அதனால மத்த எதையும் பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல. அப்போ இதுதான் அந்த பூனையினுடைய கதை. நம்ம என்ன பாக்குறோம், எங்க மோகம் இருக்கு, எங்க பற்றுதல் இருக்கோ அங்கேயேதான் மனிதனுடைய கவனம் இருக்கும். அதனால அவன் பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாது. இதுதான் மகிழ்ச்சியினுடைய கிராஃப். இதுக்கப்புறம் சரியா நம்ம உருவாக்கணும். முழு ஆண்டும் உறவினர்களினுடைய மரணம், உறவினர்களினுடைய நோய், திடீர்னு அவங்களுடைய உடலுக்கே ஒரு பெரிய பரீட்சை வந்துருது. அதுல முழு ஆண்டும் கிராஸ் ஆயிடுது. அதுல இருந்து மீள கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம் நம்ம. இல்ல யாரோ ஏமாத்திட்டாங்க, ஒரு குற்றம் சாட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்கறாங்க, டிஸ்டர்பன்ஸ், துறை, அரசியல், பாதுகாப்பின்மை. அப்படின்னா சங்கமயுகத்தினுடைய பாக்கியம் ஏன் மிக சிறந்ததுன்னு சொல்றோம்? ஏன்னா சங்கமயுகத்துல பரமாத்மாவே பாக்கியத்தை அளிக்கிறாரு. சத்தியுகத்தினுடைய சுகம் சங்கமயுக புருஷார்த்தத்தினுடைய பலன்தான்.
அதனால சங்கம் யுகத்தினுடைய பெறுதல்கள் சத்யுகத்தை விடவும் உயர்ந்தது. அடுத்த கேள்வி, பாக்கியத்தை நினைவுல வச்சிருக்கிறதுக்கான விளைவு என்ன? பாக்கியம் நினைவுல இருந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்ட், நம்முடைய மனசுல எப்பவும் நம்ம பாக்கியம் இருந்தா அதனுடைய விளைவு என்ன? பாக்கியம் என்னாகும்? மேலும் அதிகரிச்சுட்டே போகும். புதிய பாயிண்ட் என்னன்னா, பாக்கியம் புத்தியில இருந்தா பாக்கியம் மேலும் அதிகரிக்கும். கிராஃப் உயர்ந்துட்டே போகும். இப்ப நீங்க போட்டது திருப்தி அதிகரிக்கும். நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கோம், நான் எவ்வளோ பாக்கியசாலி. ஒரு சிந்தனை குறை கூறும் சிந்தனையா இருக்கும். நான் குறைவானவன், நான் குறைந்த பாக்கியசாலி, மத்தவங்க என்னை விட அதிக பாக்கியசாலி, அவங்க கிட்ட அதிக பணம் இருக்கு, அவங்க தொழில் வாழ்க்கையில என்னை விட முன்னேறிட்டாங்க, சமர்ப்பணத்திலையும் என்னை விட முன்னேறிருக்காங்க, நாம பின்னால இருக்கோம் அப்படின்னா புத்தியில தொடர்ந்து பாக்கியத்தை வச்சிருந்தா என்ன ஆகும்? ஆன்மீக போத தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நான் எவ்வளோ பாக்கியசாலி ஆத்மா, ஊக்கம் உற்சாகம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். பழைய உலகத்தின் மேல தானாவே மறதி ஏற்பட்டுடும், அது தானாவே மறந்துடும். மனம் தொடர்ந்து பாக்கியத்தை பத்தி பாசிட்டிவ் சிந்தனைகள்ல இருக்கும், நேர்மறை சிந்தனையில இயங்க ஆரம்பிக்கும். இறைவன் மேல அன்பு அதிகரிக்குமா? ஏன்னா பாக்கியத்தை நினைச்சா பாக்கியத்தை அளிப்பவரினுடைய நினைவு நமக்கு வரும். அதனால பரமாத்மா மேல அன்பு அதிகரிக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? நல்ல தூக்கம் வரும், அதே வைராகியம், பற்றற்ற மனப்பாங்கு ஏற்படும். தெய்வீக பாக்கியத்தை நினைவுல வச்சிருக்கிறதுனால அடுத்த பாயிண்ட், தெய்வீக தன்மை அதிகரிக்கும். பாக்கியம் நினைவுல இருந்தா சக்தி வாய்ந்தவங்களா மாறுவோம். அப்போ நமக்குள்ள படைப்பாற்றல் இருக்கும், புருஷார்த்தம் தீவிரமாகும். பாக்கியத்தை நினைவுல வச்சிருக்கிறதுனால ஆன்மீக மகிழ்ச்சி அதிகரிக்கும், திருப்தி வரும். வேற ஏதாவது புதிய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? மாயா யார்கிட்ட இருந்து ஓடி போகும்? நம்ம கிட்ட இருந்து மாயா ஓடிடும். யார இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம செய்யறோம்? மற்றவங்களுக்கு பாக்கியத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டே இருப்போம். வீண் ஆசைகள், உலக ஆசைகள் குறையும். எப்போ? நான் பாக்கியசாலி ஆத்மான்னு நினைக்கும் போது, நம்முடைய பாக்கியத்தை நினைச்சு பார்க்கும் போது இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ரிலீஜியஸ் மைண்ட் இஸ் அ நான் ஆம்பிஷியஸ் மைண்ட். உலகத்தினுடைய ஆசைகள், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதுக்கு முடிவே இல்லை, அது முடிவு இல்லாதது. கண்கள் மூழ்கிடாது. ஏன்னா புத்தியில இருக்கிறது என்ன? பாக்கியம். தொடர்ந்து பாக்கியத்தினுடைய நினைவு இருக்கும். எழுந்தா, நடந்தா, தூங்குனா பாக்கியத்தினுடைய நினைவு. என்ன கிடைச்சிருக்கு? அதனுடைய அதாவது நினைவு. ஆத்மா எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். இயல்பாவே ஆஹா என்னுடைய பாக்கியம்ங்கிற அனுபவம் ஏற்படும். தீர்வு வடிவமா நம்ம இருப்போம். புதுசா அனுபவம் கிடைக்கும். யோகத்துல உட்காரும் போது ஃபுல்லாவே நமக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ஆன்மீக அனுபவங்கள் ஆழமாக ஆரம்பிக்கும். ரகசியங்களினுடைய அந்த ரகசியம் நமக்கு புரியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நிச்சய புத்தியும் உறுதியும் அதிகரிக்கும். நமக்குள்ள அந்த ஒருமுகப்பாடு அதிகரிக்கும். சிந்தனையிலிருந்து நமக்கு அந்த அன்பு இருக்கும், அதே ஈடுபாடோட நம்ம இருப்போம், உறுதி அதிகரிக்கும். இது எல்லாமே பாக்கியத்தினுடைய விளைவு. அடுத்த கேள்வி, தந்தையை தெரிஞ்சுட்டு ஏத்துக்கிட்டு நம்முடையவங்களா அப்பாவை மாத்திக்கும் போது என்ன கிடைக்கும்? தந்தையை அறிதல் தான் முதல் நிலை. அதுக்கப்புறம் அவர் சொல்றதை ஏத்துக்கிறது, அதுக்கப்புறம் அவரை நம்முடையவங்களா மாத்திக்கிறது. அப்போ என்னென்ன அடையணுமோ அது எல்லாமே கிடைச்சிடும். இதுதான் பதில். அப்பாவை நம்முடையவங்களா மாத்திட்டா என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிடுவோம். முரளியில ஒரு பாடல் இருக்கு, பெற வேண்டியதை பெற்று விற்றேன். பெறப்படாத எந்த பொருளுமே மீதம் இருக்காது, கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. திருப்தியினுடைய அடிப்படை என்ன? அடுத்த கேள்வி, அனைத்து பெறுதல்களும் இல்லையா, எங்க எல்லாமே இருக்கோ அங்க அதிருப்திக்கு இடமே இல்லை. திருப்தி பெற்ற ஆத்மாவினுடைய 3 சிறப்புகள் இந்த முரளியில, அதாவது அவங்களினுடைய பார்வை, மனப்பாங்கு, செயல்பாடு, இந்த 3மே திருப்தியை ஸ்ப்ரெட் பண்ணும். அவங்களும் திருப்தியா இருப்பாங்க, மற்றவங்களையும் திருப்திப்படுத்துவாங்க. திருப்திங்கிறது பொருட்களை சார்ந்தது கிடையாது, அது ஒரு இயல்பு. அதுக்கு வெளிப்புற பெறுதல்களுடைய தொடர்பு கிடையாது. திருப்திக்கும் வெளிப்புற விஷயங்களுக்கும் மனுஷங்க கிட்ட இருந்தும் கிடைக்காது, அவங்க கிட்ட இருக்கிற நடத்தையில இருந்தும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, வசதிகள். சோ திருப்திங்கிறது ஒரு உணர்வு, ஒரு இமோஷன், இயல்பு. அது ஒரு சிந்தனை முறை. திருப்தி ஒரு அடிப்படை குணம். அந்த மனுஷனை எங்க வச்சாலும் அவன் திருப்தியா இருப்பான், திருப்தியா இருக்கக்கூடியவன். அப்போ அவர் அதிருப்திப்படுத்துறது இயலாத விஷயமா மாறிடும் திருப்தியா இருக்கக்கூடியவரை. அப்ப அவரை நீங்க தொந்தரவு பண்ணி பாருங்க, அவர் டார்ச்சர் பண்ணுங்க, இல்ல வேற டிபார்ட்மெண்ட் மாத்துங்க, ரூமை மாத்துங்க. ஏன்னா அவருடைய இயல்பிலேயே திருப்தி இருக்கும் போது நீங்க இந்த என்ன செஞ்சாலும் அதிருப்தி அடைய மாட்டாரு. அதாவது கைரா பாதி அப்படிங்கிற ஒரு சூஃபி ஃபக்கீர் இருந்தாரு.
அவர் வந்து காய்கறி விற்கக்கூடிய ஒரு மனிதர், கைராபாதின்னு. ரொம்ப எளிமையானவர். மக்கள் சில சமயம் வந்து அவருக்கு போலி நாணயங்களை கொடுத்தாலும் அவர் திருப்பி கொடுக்க மாட்டாராம். வானத்தை நோக்கி பார்ப்பாரு, அமைதியா பிரார்த்தனை செய்வாரு, அதை வந்து ஏத்துக்குவாரு. இத வந்து மக்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பொய்யாவே சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இந்த போலி நாணயத்தை நேத்தே நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மக்கள் கொடுத்த அந்த போலி நாணயங்களை அவர் எப்பவுமே திருப்பி கொடுத்ததில்லை. அதை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. மக்கள் வந்து அவரை ரொம்ப ஏமாத்தினாங்க, ஆனாலும் அவர் எதுவுமே சொல்லல, அமைதியா இருந்தாரு, ஏத்துக்கிட்டாரு. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவருடைய இறக்கும் நேரம் வந்துச்சு. அவர் வந்து இறந்துட்டு இருந்தாரு. கிராமத்தினர் எல்லாருமே அவர் வந்து சுத்தி வந்தாங்க. அப்ப முதல் முறையா அவர் கொஞ்சம் எழுந்து நின்னு அவருடைய பிரார்த்தனையை வந்து உறக்க சொன்னாரு. அந்த இறக்குற தருவாயில வாழ்நாள் முழுசும் வானத்தை நோக்கி அமைதியா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை உறக்கமா ஒரு பிரார்த்தனை செஞ்சாரு. ஓ இறைவா, நான் வாழ்நாள் முழுசும் போலி நாணயங்களை ஏத்துக்கிட்டேன், எப்பவுமே திருப்பி கொடுக்கல. இப்போ நான் உன்கிட்ட வரேன். நான் ஒரு போலி நாணயமா உனக்கு தோணுன்னா என்னையும் வந்து திருப்பி அனுப்பாத, என்னையும் ஏத்துக்கோ. நான் யாரோ எப்படியோ அப்படியே என்ன ஏத்துக்கோ. நான் போலியானவனா இருந்தாலும் நான் யாரையும் திருப்பி அனுப்பல, நீயும் என்ன திருப்பி அனுப்பாத. போலி நாணயத்தை நான் திருப்பி கொடுக்கல, அப்ப நான் போலியா வரேன்னா நீயும் வந்து என்ன திருப்பி அனுப்பக்கூடாது. அப்போ திருப்தியானவர் எப்பவுமே யோகியா இருப்பாரு. யோகி ஆத்மா எப்படி இருப்பாரு? திருப்தியா. ஏன்னா அதிருப்திங்கிறது ஒரு நோய், ஒரு வியாதி. அதிருப்தி இருக்கிற ஆத்மாவுக்கு எதை கொடுத்தாலும், ரொம்ப சிறந்த ரூம் கொடுத்தாலும், ஏசி கொடுத்தாலும் இன்னும் ஏதாவது குறையதான் தேடும். இங்க இது இல்லையே, அப்போ ரொம்ப பெஸ்டான ரூம்ல கூட ஏதாவது ஒரு குறைய தேடும் அந்த ஆத்மா. அதிருப்தி இருக்க ஆத்மா பெறுதலுக்குள்ள பெறாததை வந்து தேடிட்டு இருக்கு. அடைஞ்சிருக்கும், ஆனா அந்த அடைஞ்சதுக்குள்ள எதையோ ஒண்ணு அடையல அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து தேடிட்டு இருக்கும். இதுதான் திருப்தியினுடைய வரையறை. அதனால அவங்களுடைய பார்வை, மனப்பாங்கு, செயல்பாடு இது எல்லாத்துலயுமே வந்து இதுல வந்துடுச்சா நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம பார்வை, மனப்பாங்கு, செயல்பாடு இதெல்லாம் தான் வந்து திருப்தியை பரப்பக்கூடிய விஷயம். திருப்தி ஆத்மாக்களினுடைய அடையாளம் இதுதான். எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும்? அதிருப்தியா மாறக்கூடிய மாற்றத்தை, அதாவது அதிருப்தியா மாறுறத. மத்தவங்களை நாம வந்து மாத்த முடியாது. நான் எப்பவும் அதிருப்தியா இருப்பேன்னு முடிவு செஞ்ச ஒருத்தரை நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதிருப்தியா தான் இருப்பாரு. நீங்க எனக்கு நேரம் கொடுக்கலைன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட முழு நாள் இருந்தாலும் முதல்ல என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ திருப்தி அடைய மாட்டாரு. ஏன்னா அதிருப்திக்கும் திருப்திக்கும் வெளிப்புற சூழ்நிலைகளோட எந்த தொடர்பும் கிடையாது. கார் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அப்பவும் கவலையாவே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து யாரு வந்திருக்காங்க? இது பாபாவினுடைய மிகவும் விருப்பமான கேள்வி. அவர் முதல்ல இப்படி கேட்க மாட்டாரு, நேரா கேட்க மாட்டாரு. முதல்ல நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்பாரு. சரி, அமெரிக்காவில இருந்து. நீங்க எங்கிருந்து வந்தீங்க? ஆஸ்திரேலியா, சிலியா, மெக்சிகோ. அப்போ எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து, எல்லாத்தையும் விட தூரத்துல இருந்து யார் வந்திருக்காங்கன்னு கேட்பாரு. அப்போ இன்னைக்கு முரளியில இருக்கு, என்னை போல ஒரு வழிகாட்டி வேற யாரும் இல்ல. இன்னைக்கு அவரு சொன்னாரு, என்ன போல ஒரு வழிகாட்டி யாரும் இல்லை. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்னுடைய ஃப்ரீ பிரைஸ் மட்டும்தான். அதாவது இது இறைவனுடைய வருத்தங்களினுடைய ஒரு பட்டியல். முதல் வருத்தம் என்னன்னா, நீங்க எனக்கு என்னுடைய ஃப்ரீ பிரைஸ கொடுக்கல. ரெண்டாவது சிவராத்திரி பத்தினது. ஒரு மாசத்துக்கு பதிலா எனக்கு ஒரு நாள் கூட விடுமுறை கொடுக்கல. அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதம், ஒரு மாசம் எனக்கு விடுமுறை தரணும். ஆனா ஒரு நாள் கூட நீங்க எனக்கு தரல. இந்தியால சிவராத்திரிக்கே தேசிய விடுமுறை கூட கிடையாது. நேபாளத்துல தேசிய விடுமுறை இருக்கு, இந்தியால சிவராத்திரிக்கு தேசிய விடுமுறை இல்ல. இன்னும் ஒன்னு அவரு சொல்றாரு, நீங்க ஒரு நாள் கூட இல்ல, குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது வச்சிருக்கணும். மூன்றாவது என்ன சொல்றாரு? நான் எழுதிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயரை நீங்க மாத்திட்டீங்க. எழுதினது என்னுடையது, ஆசிரியனுடைய பெயரை நீங்க மாத்திட்டீங்க. நாலாவது என்ன வருத்தத்தினுடைய பட்டியல் அவரோடது? மிகப்பெரிய துக்கம் என்னன்னா, நான் மேல வசிக்கிறேன், என்ன சர்வ வியாபி ஆக்கிட்டீங்க. அஞ்சாவது என்ன சொல்றாரு? அவருடைய துக்கம், முகல் கார்டனோட தோட்டக்காரர், அவருடைய சம்பளம் அதை விட அதிகம். இன்னைக்கு அந்த முகல் கார்டனும் நினைவு கூறப்பட்டிருக்கு, ஆனா அதனுடைய தோட்டக்காரரை இன்னைக்கு நினைவு செய்யறது இல்ல. இல்லைன்னா எப்பவுமே பாபாவினுடைய பார்வை முகல் கார்டனுடைய தோட்டக்காரர் சம்பளத்தின் மேலதான் இருக்கும். இவருக்கு ஏன் இவ்வளோ அதிக சம்பளம் கொடுக்குறீங்க? என்ன போன்ற ஒரு வழிகாட்டி வேற யாரும் இல்ல. சாக்காரத்தினுடைய குழந்தைங்க காமச்சிதையில அமர்ந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கான பாயிண்ட். அப்படின்னா ரொம்ப தொலைவுல இருந்து யார் வந்திருக்கா? முதல்ல அவர் கேட்பாரு, நான் சொல்லுவாரு.
கடைசியில சொல்வாரு, அமெரிக்கால இருந்து பரந்தாமத்துல இருந்து வந்த சிவபாபா, சூட்சுமதனத்துல இருந்து வந்த பிரம்ம பாபா. அப்போ பாப்தாதா குழந்தைங்க கிட்ட என்ன விரும்புறாரு? அவருடைய விருப்பங்களினுடைய பட்டியல் ரொம்ப நீளமானது. விருப்பங்கள் முடியறதே இல்ல. ஒவ்வொரு குழந்தையும் எப்பவும் சுயராசிய அதிகாரியா இருக்கணும். எப்போதாவது கிடையாது, எப்பவும், அதாவது எப்பவுமே சுயராஜ்யம், அதாவது சுயத்தின் மேல ஆட்சி செய்யணும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட். கண்கள், காதுகள், மூக்கு, எதை பார்க்கணும், எதை கேட்கணும், யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும், எல்லாமே ரொம்ப முக்கியமானது. டிஜிட்டல் விஷம், ஏன்னா இந்த டிஜிட்டல் மாசுபாடு இருக்கு. இந்த திரை ஒரு விஷயம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் தூய்மை தான் தற்போதைய காலத்துல ரொம்ப பெரிய தூய்மை. டிஜிட்டல் தூய்மை, டிஜிட்டல் தூய்மையை கொண்டுட்டு வரணும். தினமும் காலையில மொபைலுக்கு என்ன செய்யணும்? சகாஷ் கொடுக்கணும், தூய்மையினுடைய சகாஷ். அவர் என்ன விரும்புறாரு? எப்பவுமே நம்ம அதிகாரியா இருக்கணும்னு விரும்புறாரு. சுயராஜ்ய அதிகாரின்னு யார சொல்வாங்க? இப்ப என்ன பண்ணுங்க, சுயராஜ்ய அதிகாரிய வரைங்க. ஆத்மாவுக்கு உடலின் மேல ஒரு கட்டுப்பாடு. 2வது கர்மேந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு. 3வது புலன்களின் மீது கட்டுப்பாடு. 4வது மனதின் மீது. 5 புத்தியின் மீது. அப்புறம் சம்ஸ்காரங்களின் மீது. 5 வந்துருச்சு இல்லையா சுயராசிய அதிகாரியில? இது தவிர வேற ஏதாவது இருக்கா? சுயராசிய அதிகாரி கர்மேந்திரியங்கள்ல எல்லாம் வந்துருச்சு. ரூபம், நிறம், ஸ்பரிசம், சப்தம், மனம். இந்த 5 விஷயங்கள் இருக்கு. 1 உடலின் மீது கட்டுப்பாடு, 2வது கர்மேந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு, 3வது புலன்களின் மீது கட்டுப்பாடு, 4 மனதின் மீது, 5 புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் மீது. அப்போ முதல்ல உடல், அதுக்கப்புறம் மனம், புத்தி, சம்ஸ்காரம். உடல் மற்றும் இந்திரியங்கள், இந்த 5ஐயும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். இதுதான் சுயராஜ்ய அதிகாரியினுடைய வரையறை. ஒரு வினாடி பயிற்சியில வெற்றி அடைய போனும் சுயராஜ்ய அதிகாரி. இது தவிர சுயராசிய அதிகாரியில ஒரு சேர்க்கை இருக்கு, டிஜிட்டல் சுயராசிய அதிகாரி. ஏன்? மனசுங்கிறது ஒரு பெரிய அரசியல்வாதி. உள்ளுக்குள்ள அமைச்சர்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆட்சிகள் மாறிட்டே இருக்கும். எப்பவாவது ஒருத்தர் சிம்மாசனத்துல உட்காருவாரு, எப்பவாவது இன்னொருத்தர் உட்காருவாரு. இப்போதைய காலத்தினுடைய சிறப்பு சேவை எது? மனதின் மூலமா துக்கமடைந்த ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தினுடைய கதிர்களை நம்ம கொடுக்கணும். அதனால எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்களை மூடி உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் மற்றும் அமைதியினுடைய கதிர்களை பரப்பலாம். அதுவும் இப்பவே நம்ம செய்யலாம். ஒரு நிமிஷம். ஒரு சிறப்பு சகாஷ் சில ஆத்மாக்களுக்காக இருக்கு. அது ஒரு வகை. எந்த வகை? நீண்ட காலமா படுக்கையில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், நீண்ட காலமா ரொம்ப ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ஆத்மாக்கள், அவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. புற்றுநோய் இருக்கு, உடல் முழுசும் பரவிடுச்சு, ஆனா உடலை விட்டு போகல. யாரோ ஒருத்தர் கோமாவில இருக்காரு, பல வருஷமா சுயநினைவு இல்லாம இருக்காரு, ஆனா உடலை விட்டுட்டு போகல. யாரோ ஒருத்தர் ஐசியூல 1 மாசமா இருக்காரு, வென்டிலேட்டர்ல இருக்காரு. அதனால இது ஒரு சிறப்பு சகாஷ். இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நம்ம கொடுக்கணும். நாம இவங்க உடலை விட்டுறத பத்தி பேசுறோம், அது வேற. அது நோயில வந்துடும். மனநோய் வேற நோய். இவங்களுக்கு முக்தி கொடுப்பதற்கான சகாஷ் நம்ம கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சில சமயம் அமிர்த வேலையில 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். உலகம் முழுசும் வீடுகள்ல இருக்கக்கூடிய பல ஆத்மாக்கள், அவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துக்கத்துல இருக்காங்க, எவ்வளவு காலமா அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க, ஆனா உடலை விட்டுட்டு போகல. ரொம்ப வேதனையில இருக்காங்க, கடுமையான கணக்கு வழக்கு இருக்கு, ஏதாவது புதுசா நடந்துட்டே இருக்கு, திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, திரும்ப அட்மிட் பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அப்போ அடிப்படை நோய் அப்படியே இருக்கு. இடையில புதுசா சிக்கல் உருவாகுது. உதாரணமா ஒரு நோயாளி கோமால இருக்காரு. எங்க கிட்ட ஒரு மருத்துவர் இருந்தாரு. அவருடைய தந்தை 3 வருஷமா கோமாவில இருந்தாரு. ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய ஒரு பல் சுத்தம் பண்றப்போ விழுந்து உள்ள நுரையீரலுக்குள்ள போயிடுச்சு. இப்போ அந்த பல் உள்ளேயே இருக்கு. அவர் 3 வருஷமா கோமால இருக்காரு. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஒரு செயல்முறை செஞ்சு அதை வெளியே எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த பல்ல. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள். அதை எடுத்து அதுக்கப்புறம் அவரு குணமாகிடுவாரு அப்படிங்கிற கேள்வியே இல்லை. அது குணமடைவதுங்கிறது கேள்வி கிடையாது. ஆனா இடையில இந்த புதுசா சிக்கல் வருது இல்லையா? அதுக்கப்புறம் நிமோனியா வந்துச்சு, திரும்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. நிமோனியா குணமானதுக்கு அப்புறம் அவர் குணமாகிடுவாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் அப்படியே இருந்தாரு. அடிப்படை நோய் அப்படியே இருக்கும். இப்படிப்பட்ட பல நோயாளிகள் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் விடுதலை பெற முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? முக்தி கொடுக்கணும். இதுக்காக திரும்ப ஒரு நிமிஷம் நம்ம சகாஷ் கொடுக்கலாம்.
இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யாருடைய உடல் வந்து விடப்படலையோ, ரொம்ப காலமா பெட்ல கோமா, புற்றுநோய், உடல் வலி, அவங்களுடைய உறவினர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம முக்தியினுடைய சக்காஷ் இப்ப இந்த 1 நிமிஷம் கொடுக்கலாம். அடுத்ததா யாருடைய உறவினர்கள் அவங்களுடைய உடலை வந்து விட்டுட்டு போகணும்னு விரும்புறாங்களோ, அப்படிப்பட்டவங்க உறவினர்கள் விரும்பினா கூட அவங்க விட்டுட்டு போக முடியறது இல்லை அந்த உடலை. அதுக்கு எந்த காரணமும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த ஆத்மா கோமால இருக்கு, அதுக்கு ஏதாவது பற்று இருக்கலாம், ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கலாம், மத்தவங்களுக்கு அதிக பற்று இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கிறதால அது நீண்டுட்டே போயிட்டு இருக்கு. அதனால மனசா சேவை என்னன்னா, துக்கமடைந்த ஆத்மாக்களுக்கு அந்த சக்தியை நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்து ஒரு பாயிண்ட் என்ன இருக்கு இந்த முரளியில, வினாடியில ஃபுல் ஸ்டாப், 1 வினாடியில ஃபுல் ஸ்டாப். அப்போ 5 ஸ்வரூபங்களினுடைய பயிற்சி வந்து லாஸ்ட் சண்டே கிளாஸ் முரளியில வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா, 5 வினாடி 5 நிமிஷம் வரைக்கும். அப்போ இந்த 5 விஷயங்கள் இருந்துச்சு. முதலாவது என்னன்னா பிந்து, அனாதி சொரூபம். 2வது ஆதி சொரூபம், தேவதை சொரூபம். 3வது பூஜ்ய சொரூபம், கோயில்ல நான் தேவதையா இருக்கேன். 4வது பிராமணன். 5வது ஃபரிஷ்தா. இப்போ நம்ம இந்த 5 பயிற்சிகளையும் நம்ம பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிந்துன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், மேல வந்து ஆத்ம உலகத்துல பிந்துவா நான் இருக்கேன்னு நினைக்கணும். அதாவது பூஜ்ய தேவதை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தேவதா சுரூபத்துல சத்தியுகத்துல இருக்கிற மாதிரி நினைக்கணும். பிராமணன்னு சொல்லும் போது மகிழ்ச்சியா கைத்தட்டணும், 2 தடவை மட்டும்தான் கைத்தட்டணும். பரிஷ்தான்னு சொல்லும் போது உலகத்துக்கு மேல நம்ம பரிஷ்தாவா இருந்து சகாஷ் கொடுக்கிற மாதிரி நினைக்கணும். இந்த 5 பயிற்சிகளையும் நம்ம அப்படியே செஞ்சுட்டே வரலாம். ஒரு 5 வினாடியில இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள. நான் ஃபர்ஸ்ட் ஆத்மா அனாதி சுரூபத்துல இருக்கேன், அடுத்து சத்தியுகத்துல தேவதை சுரூபத்துல இருக்கேன், 3வது பூஜைக்குரிய ஆத்மாவா கோயில்கள்ல என்ன பூஜை செய்யறாங்க, 4வது பிராமண ஆத்மாவா இருக்கேன், 5வது ஃபரிஷ்தா உலகத்துக்கு மேல இருந்து சகாஷ் கொடுக்குறேன். அப்போ இதுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்மளே வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது அந்த ஆக்ஷன் பிளஸ் ட்ரில் வந்து கம்பைன்ட் ஆகி செய்யும் போது நமக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். அடுத்து பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்களுக்கு பாப்தாவுடைய சிறப்பு பரிசு, இந்த முரளியில ஸ்பெஷல் கிஃப்ட். பரமாத்மாவினுடைய பரிசு என்ன, நான் எப்பவும் உங்க கூட இருக்கேன். முரளிய வந்து படிங்கன்னா நான் முன்னிலையில இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன், என்னுடைய பாபா என் முன்னாடி இருக்காரு, நான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன்னு பாபா சொல்றாரு. இதுதான் இந்த முரளியினுடைய வாக்கியங்கள். பைபிள்ல ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நெய்தர் டெத் நார் லைஃப், மரணமும் இல்ல வாழ்க்கையும் இல்ல, நெய்தர் ஹைட் நார் டெப்த், உயரமும் இல்லை தாழ்வும் இல்லை, நார் கிரியேச்சர்ஸ் பிரசன்ட் அண்ட் கிரியேச்சர்ஸ் டு கம், இப்போது இருப்பவர்களும் வரப்போகிறவர்களும், நார் ஏஞ்சல்ஸ் நார் பிரின்சிபாலிட்டிஸ் நார் எனிதிங் பிரசன்ட் ஆன் திஸ் பிளானட் எர்த் ஷால் பி ஏபிள் டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். இந்த உலகத்துல எந்த பொருளாலும் நம்மை இறை அன்பிலிருந்து பிரிக்க முடியாது, எதுவும் முடியாது. நார் நேக்கட்னஸ் நார் பாவர்ட்டி, நிர்வாணமும் இல்லை வறுமையும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல எந்த மனிதரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த செல்வமும் இல்லை. The death nor life neither, அதாவது வாழ்க்கை இல்ல மரணம் இல்ல, shall be able to separate us from the love of God, for we live, move and have our being in him. நாம நடக்கிறோம், எழுந்திருக்கிறோம், உட்கார்றோம், எல்லாமே அவர் கூட தான், அவரே நம்முடைய எல்லாமே. be all and end all, அதாவது தொடக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அப்போ இந்த மாதிரி பாபா நமக்கு அந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, பாபா நமக்கு இந்த மாதிரி தான் சொல்றாரு, நான் எல்லாமாவும் இருக்கேன், எப்பவுமே உங்க கூட இருக்கேன். அப்போ அடுத்ததான் வெற்றியினுடைய அடிப்படை நிச்சயம். ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அதாவது வெற்றியினுடைய அடிப்படை என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெற்றியினுடைய அடிப்படை வந்து தைரியம் இல்லையா, நிச்சயம். அடுத்து தூய்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வெற்றியினுடைய அடிப்படை அப்படிங்கிறது தூய்மை, தைரியம், உறுதித்தன்மை, ஊக்கம், உற்சாகம், பாபாவை நினைவு செய்யறதுல, இந்த மாதிரி தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ எங்க வந்து இறைவன் கூடவே இருக்காரோ அங்க வந்து வெற்றி நிச்சயம், பரமாத்மா வந்து கூடவே இருக்காரு. அப்போ குமார் குமாரி லைஃப், இந்த பாடலை வந்து நம்ம கேட்டிருக்கோமா, குமாரர்களினுடைய இந்த பாடல் இருக்கு, ரொம்ப அற்புதமான பாடல். பாபா நான் உங்கள் மகள், ஒரு புகாரோட வந்திருக்கேன், பாபா இந்த பிரம்மா குமாரர்களிடமிருந்து என்ன காப்பாத்துங்க, உங்கள் நினைவுல மூழ்கி இருப்பவர்களிடமிருந்து, இந்த தவசி குமாரர்களிடமிருந்து
ஒவ்வொரு கணமும் இவங்க நினைவுல மூழ்கி விடுறாங்க, என்னுடைய வலைய வந்து உடைச்சிடுறாங்க, இவங்களுடைய தவம் வந்து என்னை பயமுறுத்துது, உங்களுடைய சக்தி ஒவ்வொரு முறையும் இவங்களை காப்பாத்துது. பாபா, இந்த பிரம்மா குமாரர்களிடமிருந்து என்னை காப்பாத்துங்க, உங்க நினைவுல மூழ்கி இருப்பவங்களிடமிருந்து, இந்த தவசி குமாரர்களிடமிருந்து. அதாவது எந்த பொண்ணு சொல்லுது பாபா கிட்ட? மாயா மகள். அதாவது மாயா வந்து பாபா கிட்ட இப்படி ஒரு பாட்டு பாடுதான், இப்படி வந்து சொல்லுதான், இந்த பிரம்மா குமாரிஸ் வந்து ஒரு வலைய உருவாக்குறாங்க, எப்போ உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க, தவம் பண்றாங்க, நான் போட்ட வலைய உடைச்சிடுறாங்க, என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, என்னை வந்து பயமுறுத்துறாங்க உங்களை நினைச்சு. இது எவ்வளவு அற்புதமான பாட்டு இல்லையா? மாயா வந்து பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதான், நான் உங்க மக வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த பிரம்மா குமாரிஸ் வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க, நான் இவங்களுக்கு வந்து மோகத்தினுடைய கனவுகளை காட்டுறேன், இருந்தாலும் இவங்க உங்களைதான் நினைக்கிறாங்க, உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் தினமும் புதுசா ஒரு பாதைகளை அமைக்கிறேன், ஆனா ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கையை புடிச்சிட்டு வெற்றி அடையிறாங்க, அதனால இந்த பிரம்மா குமார்ஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மாயா சொல்லுது. இது வந்து எவ்வளவு அழகான பாடலா இருக்கு இல்லையா? அப்போ வெற்றியினுடைய அடிப்படை என்னன்னா, என் பாபா அப்படிங்கிற அனுபவம் தான் வெற்றியினுடைய அடிப்படை. புதிய குழந்தைங்களுக்கு பாப்தாதா என்ன வரதானம் வந்து வழங்கினாரு? ஒவ்வொரு முறையும் புதுசா வர்றவங்களுக்கு பாபா என்ன வரதானம் வந்து கொடுக்கிறாரு? லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், டபுள் அட்டென்ஷன், டபுள் புருஷார்த்தி, பாக்கியசாலி ஆத்மாக்கள். சரியான நேரத்துல வந்துட்டீங்க, டூ லேட், பழக வரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க. அதாவது இரட்டிப்பு தீவிரம், ஒவ்வொரு கல்பத்திலையும் வெற்றி ரதமா இருக்கணும். இது வந்து 2011ஆம் ஆண்டினுடைய முரளி. அப்போல இருந்து புதியவங்களுக்கு தைரியம் வச்சிருங்கன்னு பாபா சொல்றாரு, தந்தையினுடைய உதவி நிச்சயமா கிடைக்கும்னு சொல்றாரு, இன்னும் டூ லேட் போர்டு வைக்கல, ஒவ்வொரு ஆத்மாவும் முன்னேற முடியும்னு சொல்றாரு. நம்ம லேட்டா வந்துட்டோம்னு நினைக்க கூடாது. இப்போ சிலருக்கு ஒரு துயரம் இருக்கு, நாங்க பாபாவையே பார்த்ததில்லை, நாங்கள் வந்து டிஜிட்டலா டவுன்லோட் செய்யப்பட்ட குழந்தைங்க, ஆன்லைன்ல கோர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்த ஆன்லைன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க வந்து 2 வருஷமா தான் வரோம், 1 இயர் தான் வந்து மீட் பண்ணியிருக்கோம், அப்படின்னா எங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், பாபாவை நாங்க மீட் பண்ணவே இல்லையே. அப்போ அனுபவங்கிறது என்னன்னா, நம்ம மனமும் சித்தமும் ரொம்ப தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா தூய்மையான ஆத்மாக்கள் கிட்ட தானாவே நம்ம இணைஞ்சிடுவோம். கிறிஸ்துவினுடைய உணர்வு, புத்தர், பிரம்மா பாபாவினுடைய உணர்வோட நம்மளே வந்து இணைஞ்சிடுவோம். நம்ம நெகட்டிவிட்டியில இருந்து இருந்தா இந்த நூற்றாண்டுல இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஆத்மாக்களை கூட நம்ம இணைஞ்சிடுவோம். ஆன்லைன்ல ஏதாவது விகாரமானதை பார்த்துட்டு இருந்தா அந்த நேரத்துல துவாபருவத்துல இருந்து அனைத்து விகார ஆத்மாக்களினுடைய சக்திகளோட நம்ம இணைஞ்சிடுறோம், நமக்கு ரொம்ப பயங்கரமான வீழ்ச்சி ஏற்படுது. அதே மாதிரி நம்முடைய உணர்வு ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தா தானாவே இந்த உலகத்துல கிறிஸ்து நம்முடைய சமகாலத்தவரா வந்து மாறிடுவாரு. அதனால இங்க காலத்தை பத்தின விஷயம் கிடையாது. இப்பவும் வந்து உணர்வு ரொம்ப உயர்ந்துருச்சுன்னா எல்லா தாதிகளினுடைய உணர்வுகளோட நம்ம இணைஞ்சிடுவோம். ஏன்னா நம்ம என்ன பாக்குறோம், என்ன கேட்கிறோமோ அப்ப அதுக்கேத்த ஆத்மாக்கள் கூட தான் நம்மளுடைய சக்திகள், உணர்வுகள் இணைக்கப்படுது. அப்போ என்னன்னா, நாங்க வந்து ஒரு மாதாஜியை மீட் பண்ணோம், அவங்க மம்மாவினுடைய மாணவி, ஆனா 5 வருஷமா தான் ஞானத்துல இருந்தாங்க. மம்மாவினுடைய மாணவினா 1965க்கு முன்னாடி ஞானத்துக்கு வந்தாங்க, மம்மாவை பார்த்தாங்க, மம்மாவினுடைய பாலனை அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் ஞானத்தை விட்டுட்டாங்க. 50-60 வருஷம் ஞானத்துக்கு வெளியே தான் இருந்தாங்க. இப்போ 5 வருஷமா திரும்ப ஞானத்துல வந்திருக்காங்க. அதனால அப்போ முன்னாடியே நம்ம வந்திருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது இல்ல, முன்னாடியே வந்துட்டு இப்ப விட்டுட்டு போயிருந்தா என்ன பலன்? அதனால லேட்டா வந்தது கூட நல்லதுதான். இப்ப கொஞ்சமாவது நம்ம லேட்டா தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற அக்கறை இருக்கும், நம்ம இன்னும் நல்லா முயற்சி பண்ணணும்னு தோணும். அடுத்த கேள்வி, சேவை செய்யறதுனால எந்த வருமானம் சேருது? ஆசீர்வாதம், புண்ணியம், மகிழ்ச்சி, சக்தி. சேவையால வேறு என்ன கிடைக்குது? திருப்தி நமக்கு கிடைக்குது, ஆற்றல் கிடைக்குது, சிறப்பு தன்மைகள் வந்து நமக்குள்ள நிறைய உருவாகுது, அந்த சம்ஸ்கார மோதல்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற ஒரு அந்த கற்றல் பயிற்சி நமக்கு ஏற்படுது, டோபமின் டம்பிங் ஆகுது, மகிழ்ச்சி உயரத்துல போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து சேவையால கிடைக்கக்கூடிய நமக்கு பலன். அப்போ சேவையால அடுத்த விஷயம் என்ன? நேரம் பயனுள்ளதா மாறிடுச்சு. டென்ஷன்ல இருந்தீங்க, உடனே இன்னொன்னு வந்து தூக்கம் வந்து பறந்து போயிடுது. தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு, யாருக்காவது சேவை கொடுத்தா தூக்கம் போயிடும் இல்லையா? அதுவும் நல்லது தானே, அதுல இருந்து விடுபட்டுறோம் நம்ம தேவையில்லாத நேரத்துல தூங்குறதுல இருந்து. அப்போ ஏதாவது திட்டு கிடைக்குதுன்னா சேவை டைம்ல அந்த திட்டுல இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏதாவது தவறு செய்யறோம்னா அந்த தவறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சென்டர்ல ஒரு சகோதரி இருந்தாங்க, ஒரு குமார் இருந்தார். அந்த சகோதரி பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு சாயந்தரம் பிரம்மா போஜனம் இருக்கு,
ஆனா வேறு சில விஷயங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த குமார் என்ன கேட்டார் தெரியுமா? பிரம்மா போஜனம் எல்லாருக்கும். உடனே எல்லாருக்கும் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிட்டாரு. எல்லாருக்குமே வந்து பிரம்மா போஜனம். சாயந்தரத்துல 200 300 400 பேர் வந்துட்டாங்க. இப்போ எந்த தயாரிப்பும் இல்ல. பேசிட்டு இருந்த விஷயம் வேற. இவர் உடனே வந்து எல்லாருக்கும் செய்தி அனுப்பிட்டாரு. ஆனா அது தவறாயிடுச்சு இல்லையா? இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்றது? இல்ல பிரம்மா போஜனம் இல்ல, போங்கன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்போ அனுபவத்தினுடைய சிறகுகள் நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் சேவை பண்ணும்போது. அப்ப புதிய வார்த்தைகள் வந்து வேணும். புத்தியினுடைய தெய்வீக தன்மை அதிகரிக்குது, அதாவது டிவினிட்டி. அடுத்தது அதிகாலை 4 மணியினுடைய சிறப்பு என்ன? அந்த நேரத்துல பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் ஈஸியா வரதானம் கொடுக்கிறாரு. அதிகாலையில விசேஷ வரதானம் கிடைக்குது. சம்ஸ்கார மாற்றத்துக்காக பாப்தாதா எந்த முறை சொன்னாரு? தினமும் ஒரு சம்ஸ்காரத்தை செலக்ட் பண்ணி அதுல விசேஷ கவனம் கொடுக்கணும். நைட்ல அதனுடைய சார்ட்டை பாப்தாதா கிட்ட நம்ம கொடுக்கணும். இதுதான் சம்ஸ்காரத்தினுடைய மாற்றத்தினுடைய முறை. சரி, இப்போ இந்த முழு முரளியினுடைய சாரம் என்ன? 1, பாக்கியம் மற்றும் பிராப்திகளினுடைய நினைவால மகிழ்ச்சியாக இருக்கணும். 2வது, சுயராசிய அதிகாரி, மனம் புத்தியினுடைய எஜமானரா இருக்கிறது. 3வது, மனசா சேவையின் மூலமா உலகத்திற்கு சுகம் சாந்தியினுடைய கதிர்களை கொடுக்கணும். 4வது, ஒரு வினாடியில ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய பயிற்சி. 5வது, முரளியை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுல வந்து ரொம்ப வலிமை இருக்கு. இந்த முரளி தான் ஆத்மாவினுடைய தினசரி உணவு இல்லையா? மனுஷங்க சொல்றாங்க நேத்துக்கு முரளியில 3 பாயிண்ட்ஸ் அதாவது இருக்கு. இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். இது வந்து ரொம்ப நம்ம விரிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இது புத்தியினுடைய வேலை. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தனியா வந்து சிந்தனை பண்ணணும். அப்போ அடுத்து பாபா ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. அந்த ஹோம்ஒர்க்கையும் நம்ம செய்யணும். முதல் வரைபடம் என்ன? வட்டத்துக்குள்ள திருப்தின்னு எழுதணும். அந்த வட்டத்துக்கு வெளியே எதெல்லாம் என்ன அதிருப்தி ஆக்குதுன்னு எழுதணும். 2வது, கிராஃப் ஒண்ணு வரையணும். எக்ஸ் அச்சுல நீங்க எவ்வளவு வருஷத்துல இருக்கீங்களோ அந்த வருஷத்தை குறிக்கணும். ஒய் அச்சுல என்னோட ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் எந்தெந்த வருஷத்துல ஏறிச்சு குறைஞ்சிச்சுன்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். 3வது, 5 சொரூபங்களினுடைய பயிற்சி இல்லையா? 4வது, சகாஷ் கொடுக்கிறது. 2 வகையான சகாஷ். ஒண்ணு துன்பப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இன்னொன்னு விசேஷ சகாஷ் யாருக்கு? உடலை விட முடியாம இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு. அடுத்தது சின்னதா ஒண்ணு பண்ணோம் இல்லையா? ஸ்மைல் மெடிடேஷன். 1 நிமிஷம் கண்ணை மூடி அழகா சிரிக்கணும், சத்தம் போட்டு சிரிக்க கூடாது. இப்ப எல்லாருமே திரும்ப இந்த பிராக்டிஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.